அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் கான்ட்ராக்ட் போடுறாங்க, ஒப்பந்தம் ஒன்று போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் இது எத்தனை 3 கடிதங்கள் அடங்கி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த 3 கடிதங்களை என்ன பண்ணும், நீதிமன்றத்தில் மெய்ப்பிக்குதல் வேண்டும். சரி, இது ஒன்று. இரண்டாவது பாருங்க, இங்கே ஏ என்பவர் என்ன பண்ணுறாரு, இவர் பிக்கு காசு கொடுக்குறாரு 1000 ரூபாய், உதாரணத்துக்கு 1000 ரூபான்னு வச்சுங்களேன். அதுக்கு ரிசிப்ட் வாங்கிட்டார், ரசீது பெற்றுக்கொண்டு விட்டார். அப்படி இருக்கின்ற போது இவர் பணம் பெற்றதற்காக நீதிமன்றத்தில் வாய்மொழியாக ஒரு சாட்சியம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அனுமதிக்கத்தக்கதா என்றால் எஸ், அனுமதிக்கத்தக்கதான். இந்த சாப்டர் என்ன சொல்லிப்பாங்க, ஓரல் எவிடன்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஒரு ஆவண சாட்சியம் இருக்கின்ற போது வாய்மொழி சாட்சியமானது விளக்கப்பட்டது என்று சொல்லுகின்றது. எது? சாப்டர் 6 ஆஃப் பிஎஸ்ஏ. ஓகேவா? இது எதுக்கு சொல்லப்படுகிறது? 94 பிஎஸ்ஏவிலே ஏற்கனவே 91 இருந்தது. எனவே முடிவுகளுக்கு சாட்சிய லிங்கை பயன்படுத்தி வீடியோவை பார்த்துக் கொள்ளவும்.